மக்களே, நம்ம சாமியே இன்றைக்கி வந்து கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிவிட்டாங்க. ஆமாங்க, ரஞ்சித் சார் அவர்கள் இன்றைக்கி வந்து எலிமினேஷன் ஆகி வெளியில் போயிருக்காரு. இது வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். அஃபிஷியல் ஓட்லேயும் சரி, அன்அஃபிஷியல் ஓட்லேயும் சரி, இவர் தான் வந்து குறைவான ஓட்டுகள் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெளிவாக வந்து தெரியும். அதன் அடிப்படையில் இன்றைக்கி ரஞ்சித் அவர்கள் வந்து வெளியில் போயிருக்காரு. ரஞ்சித் அவர்களுடைய இந்த 75 நாள் பயணம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் பயணமே பார்த்திங்கன்னா அமைதியாக அப்படியே வந்து ஆஃப் மோடில் தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இந்த ஒரு வாரம் லாஸ்ட் வீக்கில் நடந்த இந்த ஸ்டோன் டாஸ்க்கு இதில் தான் நம்ம ரஞ்சித் அவருடைய அந்த உண்மையான முகம் ஓரளவுக்காச்சும் வந்து வெளியே தெரிய வந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான விஷயம், அதாவது இந்த டீம் ஆண்கள் அணி பெண்கள் அணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லாமல் இண்டிவிஜுவல் கேம் அப்படின்ற விஷயம் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்திலேருந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேறு மாதிரியான ஒரு கேம் வந்து ரஞ்சித் கிட்ட வந்து எதிர்பார்த்துக்கலாம். அவர் வந்து என்னதான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலுமே ஒரு 30 நாளில் இல்லை ஒரு 40 நாளில் பார்த்திங்கன்னா உடச்சி அவர் வந்து வெளியில் வந்திருப்பார். சத்யாவாக இருக்கட்டும் இல்லை ரஞ்சித்தாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வந்து கடைசி வரைக்கும் ஓப்பன் அப் ஆகாமலே வந்து போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அணியாக இருந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தோணுது. அணியாக எல்லாமே இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா அப்போவே வந்து எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க. அதுவும் ரஞ்சித்லாம் பார்த்திங்கன்னா போன வாரம் 2 இடத்துல வந்து 2 செய்கை தான். இந்த 2 செய்கை பார்த்திங்கன்னா வந்து தரமாக வந்து பண்ணார். அதுலேயும் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோனை வந்து இவர் ரஞ்சித் வந்து பாதுகாத்துருப்பார். ஸோ அப்படி வந்து பாதுகாத்துருக்கும்போது அந்த இடத்துல வந்து இவங்க சவுண்டு வந்து வந்திருப்பாங்க. சவுண்டு வந்து கல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு கிக்கு வந்து பண்ணுவார். வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்குவார். அந்த கிக்கு வந்து பண்ணும்போது அவரோட அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐயால வேண்டிய நீ தூக்கி போட்டு சாவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக பிடிச்சி தள்ளும்போது நம்மளுக்கு அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து தோணுச்சு. ஆஹா, இந்த ஆள் இந்த அளவுக்கு கோவப்படுவார். அந்த முகத்தை பார்க்கும்போது அக்னி நெருப்பு போல் பார்த்தீங்கன்னா குதிச்சு எழுந்ததை நம்மளால் வந்து தெளிவாக வந்து பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து எந்த அணி வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படின்னா எல்லோ டீம் அப்படின்னு பார்க்கும்போது ரயான், ஜாக்லைன், அதுக்கப்புறம் நம்ம ரஞ்சித் அவர்கள், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் வந்து இருப்பாங்க. ஸோ அப்படி வந்து இருக்கும்போது ஆல்ரெடி இந்த மாதிரி இந்த மேட்ச் வந்து போயிட்டுருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் கூட வந்து ஒரு டிஸ்கஷன் போகும். அப்படி டிஸ்கஷன் போகும்போது அந்த இடத்துல வந்து ஜாக்லைன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சது அப்படின்னா அது வந்து நீ இல்லைனா உனக்கு தான் வரணும், அதாவது ரயான் உனக்கு வரணும், இல்லை வந்து எனக்கு வரணும், இல்லை அப்படின்னா நீயே கூட வச்சுக்க, பட் ரஞ்சித் சாருக்கு மட்டும் நம்ம வந்து கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் ஜாக்லின் வந்து இருந்தது. நம்மளுக்கு வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுது. ஜாக்லின் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தை வந்து ஒரு பகட மாதிரி யூஸ் பண்ணிட்டு ரஞ்சித்துக்கு வந்து பண்ணாங்க. ஒரு வார்த்தைக்காச்சும் நம்ம டீமில் யாரோ ஒருத்தருக்கு தான் வந்து போய் சேரணும்னு சொல்லியிருந்தா கூட அது வந்து நல்லா இருந்திருக்கும். பட் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி சொன்னது எனக்கு வந்து அப்போவே வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல. அதுக்கு இங்கே வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து போகும்போது ரஞ்சித் வந்து எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்னார் பார்த்தீங்களா, அதுவே எனக்கு வந்து ஒரு வேலிடான ஒரு விஷயமா தெரிஞ்சுது. ஏன் அப்படின்னா இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்கிறதுக்கு தலையாட்டிது. இந்த இண்டிவிஜுவல் கேம்னு வரும்போது எனக்கு தான் அந்த பாஸ் வேணும், என்னுடைய நிலைமை தான் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. கடந்த வாரங்களில் வந்த நிலைமையை வச்சு பார்க்கும்போது லாஸ்ட் வீக்கில் எனக்கு நடந்த ரோஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் எனக்கு தான் வந்து ஆப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுது. அதனால் வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவர் வந்து நின்று பேசினார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு உழப்புச்சிங்க ரயானும் அதுக்கப்புறம் இவங்க ஜாக்லின்னு சேர்ந்து நீங்கள் வந்து உங்களை தவிர்த்து வேறு யாருக்கு கொடுப்பீங்க, உங்களை தவிர்த்து வேறு யாருக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து கொலாப்ஸ் பண்ணி அவரே வந்து நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்டை தேவையில்லாமல் கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது, பட் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டீங்க, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட ஓட்டிங்கை வந்து ரயானுக்கு போட்டு ரயானை வந்து அந்த பாசம் வந்து கொடுத்த அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்கும்போது. பட் ரஞ்சித் அவர்கள் வந்து பேசுவார், அவருக்கு வந்து பேச தெரியும், அவரும் ஆக்ரோஷமாக வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா அவர் வந்து வெளியில் போகிறது வந்து என்ன சொல்ல ஒரு பேட் இமேஜ் இல்லாமல் ஒரு கெட்ட பேர் இல்லாமல் அவர் வந்து வெளியில் போகிறது எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இத்தனை நாள் இருந்துட்டோம் நம்ம வந்து இந்தளவுக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு நெகட்டிவான ஒரு விமர்சனத்தோடு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வந்தார். உள்ளே வந்தவர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தார் அப்படின்னா இன்னும் நெகட்டிவாக போயிருக்கும். பட் வந்து அந்த நெகட்டிவான விஷயங்கள் வந்து உள்ளே வந்து செய்யாமல் வெளியில் போகும்போது ஒரு குட் நேமோட பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளியில் போகிறாரு. ஐயோ இந்த மனுஷனா இவர் வந்து இந்த மாதிரி தான் இருப்பார், அடக்கமான ஆளுப்பா, பிக் பாஸ் வீட்டுக்கு போனார்ப்பா, எதுவுமே பேசலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இவர் வந்து ஒரு மோசமான ஆளாக பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல போடுங்க.